சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒப்பட்டு. அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சிட்ருக்கோம். கடலைப்பருப்பு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கோம். கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்திங்கன்னா துவரம்பருப்பு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வந்து சில பேர் கடலைப்பருப்பு மட்டுமே செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டா வாய்வு அதிகமாக சாப்பிடவும் முடியாது உங்களால் ஒப்பட்டு. இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கம்மியாகவும் துவரம்பருப்பு அதிகமாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நிறையாவே சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், இன்னொரு பாத்திரத்தில் நம்மளுக்கு துவரம்பருப்பு வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதற்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு சொல்கிறேன். நம்மளுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்திக்கலாம் நம்ம. அப்புறம் எண்ணெய், ஏலக்காய் தேவை, நம்மளுக்கு மைதா, இதெல்லாம் தேவை. எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 2 வெந்தாச்சு. நம்ம இதில் தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டிருக்கோம். வெல்லம் வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த வெல்லத்தை நம்ம இந்த மாதிரி நுணுக்கி போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. குலுக்கி இந்த மாதிரி விட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து இதில் கொஞ்சம் கரையிட்டோம். அப்படி செய்கிறதால நம்மளுக்கு சளி பிடிக்காது. இந்த மாதிரி அப்பப்போ குலுக்கி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒப்பட்டுக்கு வந்து மைதா எப்படி பிசைஞ்சு வைக்கிறதுங்கிறத பற்றி காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, நல்ல அகலமான பாத்திரம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சிறிதளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு டேஸ்ட்டுக்கோசரம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே இல்லை இதில். அதுக்கப்புறம் 1 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கோம். எப்படி பிசைறதுங்கிறத பார்க்கலாம். மைதா சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துடணும். இந்த பதம் வரணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மைதா மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்புலாம் எடுத்து வச்சுக்கணும்ல, வேக வச்சு அதை வந்து ஆட்டுக்கல்ல நல்லா ஆட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை 2 வகையாக நம்ம வந்து ஒப்பட்டு செய்யலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு வகை பாருங்கள். நம்ம தேங்காய் துருவி வந்து ரெடியாக வச்சுருக்கோம். தேங்காயை வந்து போட்டு நம்ம ஒப்பட்டு வந்து சுடலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம், இல்லை 2 கூட நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நம்ம எடுத்துக்கலாம். வந்து பழம் வந்து பூ வாழைப்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எதுனாலும் போடக்கூடாது, இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பழத்தை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த பிசைஞ்சிக்கலாம் ஃபுல்லாகவே. தேங்காய் பழம் எல்லாம் நான் 2 வகைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது ஒரு மாதிரி, இது ஒரு வகை. அப்புறம் பருப்பு மட்டுமே ஒப்பட்டு சுடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி பிசையும் போது ஏலக்காயை பொடி பண்ணி இதில் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம பால் மாதிரி அதை பிடிச்சு எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அமுக்கக்கூடாது, அப்படியே கையிலேயே அசைவு செய்யணும் பால் மாதிரி.
இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பால் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்செல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக பால் மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வாழைப்பழம் மட்டுமே போட்டால் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு ரவுண்டாக பிடிச்சி. இது வந்து பருப்பு வெல்லம் மட்டும் போட்டிருக்க. இதையும் நம்ம பிடிச்சி வைக்கலாம் பால் மாதிரி. அதே மாதிரி இதையும் பிடிச்சி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காயும் இதுலேயும் கலந்துருக்கு. பருப்பு, வெல்லம், ஏலக்காய் இது மட்டும்தான் இதில் இருக்குது. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் வந்து நல்லாயிருக்கும். இதை விட நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும்னா அந்த மாதிரி கூட தேங்காய் வாழைப்பழம் வந்து பிசைஞ்சு அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி பால் பிடிச்சி ரொம்ப அமுக்காமல் இப்படி கை மட்டும் தான் அசையணும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது. இந்த மாதிரி பால் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைதா வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். அது ரெடியாக இருக்குது, ஊறிடுச்சுலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோம். அந்த கவர் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி அந்த மைதாவை கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நம்ம ரவுண்ட் பால் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மேலே கவர் பண்ணிடணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி செஞ்சு தட்டி விடுங்க. நல்லா தட்டிட்டு நம்ம போட வேண்டியதுதான் ஒப்பட்டு. இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க ஒப்பட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். வச்சு திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி வேகணும். கொஞ்சம் கலர் மாறி இருக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ 2 பக்கமும் வெந்தாச்சு. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்படி லைனாக அடுக்கிட்டு வந்துட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொட்டு ஃபுல்லாக சுட்டு இதே மாதிரி அடுக்கி வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.